உள்ளே யாரும் இல்லை, இரு நான் போய் கேட் ஓப்பன் பண்ணிட்டு வரேன். நீங்கள் வாட்ச்மேன் ரங்கையாவா? ஆமாம் சார். உங்கள் சார் நீ வெளில போயிருக்கத சொன்னார். இப்போ கிளம்புறேன் சார். ஓ நீங்கள் வாங்க சார், ஓப்பன் பண்ணு. ரங்கையா லக்கேஜ் உள்ள வச்சிரு. ஓகே சார். What a pleasant place. உட்காரு. பிடிச்சிருக்கா? ரொம்ப. மேடிக்கு நல்ல டேஸ்ட். ஆமா, உன் மாதிரி இல்ல. ஏய் சும்மா சொன்னேன். உனக்கும் நல்ல டேஸ்ட் இருக்கு. இல்லனா என்ன செலக்ட் பண்ணிக்க மாட்டேல்ல? சா. நெயில் பாலிஷ் நல்லா இருக்கு சார். எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். இப்போ நான் கிளம்புறேன். சரி ரங்கையா. ஹே மது, என்னாச்சு? சச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் பி ஹாப்பி. நீ வைக்கப்படலன்னு ஒரு விஷயம் சொல்லவா? இந்த உலகத்தில் ஒரு பெரிய மனுஷன் உடம்புல துணி இல்லாமல் இருக்கிறது ரெண்டே இடத்துல தான். ஒன்று சிங்காரமில், இன்னொன்று சமாதியில். முதல்ல ரதி, ரெண்டாவதுல முக்தி. இதுதான் வாழ்க்கையோட பழமொழி. சி, கொஞ்சம் நிறுத்துறியா? இன்னும் சொல்லவா? ஆளை விடுற சாமி. எனக்கு புத்தி இல்லாம இந்த டாபிக்கை ஸ்டார்ட் பண்ண. சரி வா, உள்ள போலாம். வாவ் வாவ், பியூட்டிஃபுல் இன்டீரியர். வீடு நல்லா இருக்கு, உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பும் நல்லா இருக்கு. நான் ஒரு விஷயத்துல ரொம்ப லக்கி. எந்த விஷயத்துல? மேடி விஷயத்துல. மேடி அவ பொண்ணா பிறக்கல. பிறந்திருந்தா உனக்கு லவரா நான் இருந்திருக்க மாட்டேன். அவனே உன்னை கல்யாணம் பண்ணிருப்பா. என்னாச்சு மது? வாவ், இடியட் மேடி. ஹலோ மச்சி, சொல்றா எப்படி இருக்கு கெஸ்ட் ஹவுஸ்? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குடா. பா நெஞ்ச நக்கிட்டடா. அமெரிக்கா போனாலும் தமிழ் சினிமா டைலாக்ஸ் மறக்கலடா நீ. இன்னும் போதும்டா டேய். இந்த மாதிரி ஷாக்கிங் சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு ஒரு வாட்டி அது பார்க்கலாம்ல. வரண்டா மச்சி, உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு யோசிச்சா என்ன வர சொல்கிறேன்னடா. நீங்கள் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க. நான் நாளை காலையில் வரேன். எனக்கு இன்னைக்கு ஈவினிங் பார்ட்டி இருக்குடா. ஓ என்ன விசேஷம்? ஒன்றும் இல்லைடா, ரெண்டு. ஒன்று எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் செட் ஆயிடுச்சு, இன்னொன்று என் கண்ணுக்கு லைசன்ஸ் வந்துடுச்சு. கங்க்ராட்ஸ்டா மாமா. தேங்க்ஸ்டா. சரி எனக்கு ஒரு டவுட்டு. நார்மலாக ஹனிமூன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேயே செலிப்ரேட் பண்ணுவாங்க. நீ என்னடா அதிசயமாக இந்தியாவுக்கு வந்திருக்க? மேரா பாரத் மகான், ஐ லவ் மை கண்ட்ரிடா. அதெல்லாம் இல்லை, ஆக்சுவல் மேட்ரு சொல்லு. ஒன்றும் இல்லைடா. என்ன மது ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குறா. Something is there.
கண்ணுல ஏதோ புதுசா ஒளி தெரியுது. அப்படியா? என்ன தெரியுது சார்? புரியல, ஆனா உள்ள இருக்கிற சந்தோஷம் கண்ணுல தெரியுது. உண்மையாவே என் கண்ணுல உனக்கு மின்னல் தெரியுதா? ம் ஒண்ணு இல்ல, கண்ணு எரியுதுன்னு இந்த புது ஐ டிராப்ஸ் போட்டுக்கிட்டேன். வேணும்னா நீயும் ட்ரை பண்ணு. ஏய் ரிஷி, ஏன் அப்படி பார்த்துட்டு இருக்க? ஏனோ தெரியல, திடீர்னு ரொம்ப அழகா இருக்க. நோ ரிஷி, ஏய், நம்ம வந்திருக்கிறது ஹனிமூனுடா தங்கம். எவ்ரி செகண்ட் என்ஜாய் பண்ணணும். வெக்கமா இல்ல? உன் ஃப்ரெண்ட் அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளுக்காக அவ்வளோ ரெடி பண்ணிருக்கா. இப்படி பாத்ரூம் குள்ள வந்து சீனை போடுறியே. ம் தியேட்டர்ல சினிமா இருக்கும்போது பைரசி பாக்குறது தப்புப்பா. அப்படி சொல்லாதடா தங்கம். ரொமான்ஸில் ரூல்ஸ் பிரேக் பண்ணாலே கிக் இருக்கும். ஆனால் ஒரு வாட்டி பைரசி சிடி பார்க்குற கிக்கே வேறு. நீ கூலி ஃபர்ஸ்ட், ரொமான்ஸ் நெக்ஸ்ட். மது, Wow. வெல்கம் பைரசி ரிஷி சார். ப்ளீஸ் சார் உக்காருங்க. Have it, sir. ஓ, இப்போ நான் உங்களுக்கு ஊட்டி விடணுமா? எனக்கு ஊட்டி விட வேண்டாம், மொத்தம் கொடு. ஆஹா, பிளேட்ல வைக்கவா? உதட்டில் கொடு. ஃபர்ஸ்ட் ஃபுட், நெக்ஸ்ட் பெட். உங்கள் வீட்டில் யாராவது லாயர்ஸ் இருக்காங்களா? ஏன்? கேஸ் வாய்தா பண்ணுற மாதிரி முத்தத்துக்கு வாய்தா பண்ணுற டவுட் வருது. திஸ் இஸ் டூ மச் மது. இதுக்கு முன்னாடி குளிக்க சொன்னேன், இப்போ ஃபுட்டுங்கிற. புருஷனை காய போடுறது பாவம் தெரியுமா? அதனால தானே சாப்பிட சொல்லிட்டு இருக்க. பசி என் வயிற்றுக்கு இல்லை மது, உடம்புக்கு. பைத்தியம், பேங்க்ல அமௌண்ட் இருந்தாதான் ஏடிஎம்ல இருந்து டிரா பண்ணிக்க முடியும். வயிறும் பேங்க் மாதிரி தான், அதுக்கும் டைமிங்ஸை ஃபாலோ பண்ணணும். ரொமான்ஸ் ஏடிஎம் மாதிரி எனி டைம் டிரா பண்ணிக்கலாம். நீ கருத்து சொல்லி கன்வின்ஸ் பண்ணாத மது. மொத்தம் கொடுப்பியா மாட்டியா? ஃபுட் சாப்பிட்டாதான் அப்ப முத்தம். எனக்கு வேண்டாம். ஏய் ரிஷி, நில்லு. என்ன பேச மாட்டியா? கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு புக்ல படிச்சிருக்கேன். நார்மலா ஒரு பையனுக்கு பொண்ணு ரொம்ப அழகா எப்ப தெரியுவான்னு தெரியுமா? பையன் கேக்கும்போது, பொண்ணு கோச்சிக்கும் போது. ஆனா நம்ம மேட்டர் மட்டும் ரிவர்ஸ். நீதான் எப்ப பார்த்தாலும் கோச்சிக்கிட்டு இருப்ப. என்னோட காதலுக்கு அடையாளமா எப்பவுமே உன் கூட தான் இருக்கணும்னு உனக்கு ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்தேன். ப்ளீஸ் இங்க பாரு. எப்படி இருக்கு? For more updates, like, comment, subscribe to our channel.